அதிமுகவில் தற்போது நடப்பது வெறும் தலைமை மாற்ற பிரச்சினை மட்டுமல்ல, அது கட்சியின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகும் போராக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி சந்தித்த தொடர் தோல்விகள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என எதிலும் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. கட்சியை ஒருங்கிணைக்க தெரியவில்லை, மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்பது இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்கட்சிக்குள்ளேயே பலமாக ஒலிக்கின்றன. அதிமுக என்றால் அது எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் கட்சி. அவர்கள் காலத்தில் தலைமையின் ஒரு வார்த்தைக்கு தொண்டர்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அந்த ஆளுமைக்கு இணையாக இரட்டை இலை சின்னமும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை இரட்டை இலைக்காக தான் நாங்கள் அதிமுகவில் இருக்கிறோம் என்று சொல்லும் அளவுக்கு அந்த சின்னத்திற்கு சக்தி இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த சின்னத்தின் மவுசும் கட்சியின் கட்டுப்பாடும் குறைந்து வருவதாக தொண்டர்கள் கருதுகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் சென்னையில் பொதுக்குழு கூட உள்ளது. இது சாதாரண கூட்டம் அல்ல, அடுத்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் மிக முக்கியமான கூட்டம். இந்த கூட்டத்தில்தான் கட்சியின் தலைமை யார் கையில் போகும் என்பது முடிவாகும். தற்போதைய தகவலின்படி பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எஸ்பி வேலுமணியை ஆதரிக்க முன்வந்துள்ளனர். அமைதியாக, அழுத்தமாக கட்சியை நடத்த தெரிந்தவர் வேலுமணிதான் என்ற நம்பிக்கை அவர்கள் மத்தியில் உள்ளது. வேலுமணி பொதுச் செயலாளராக தேர்வானால் அதிமுகவின் உண்மையான பிரம்மாஸ்திரம் எனப்படும் இரட்டை இலை சின்னத்தின் முழு கட்டுப்பாடும் அவர் வசம் வந்துவிடும். அப்போது கட்சி நிர்வாகம், வேட்பாளர் தேர்வு, கூட்டணி முடிவு என அனைத்தும் அவரது ஒப்புதலுடனே நடக்கும். இனிமேல் எல்லோரும் அவர் சொல்லைத்தான் கேட்க வேண்டும் என்ற நிலை உருவாகும். இதை அறிந்த எடப்பாடி தரப்பு கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. கட்சி கைவிட்டு போய்விடுமோ, நமது செல்வாக்கு முழுவதும் போய்விடுமோ என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இரவு நேரங்களில் கூட தூங்காமல் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வருகின்றன. தனக்கு நெருக்கமானவர்களை வைத்து மாவட்ட செயலாளர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் அவர் இறங்கி இருக்கிறாராம். ஆனால் எதிர்த்தரப்பில் வேலுமணியின் ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் வேலுமணிதான் சரியான நபர் என்று அவர்கள் ஒரே குரலில் பேசுகின்றனர். ஆகஸ்ட் மாதம் நடக்கும் பொதுக்குழு முடிவு அதிமுகவின் அடுத்த 10 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கும். இப்போது அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் தற்பொழுது எஸ்பி வேலுமணி கையில் கிடைக்கப் போவதாக உள்ள நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு தற்போது மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிகிறது.